ஹலோ கைஸ், காலையிலே சாண்ட்ரா அவர்கள் உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க புலம்பிக்கிட்டு மட்டும்தான் இந்த கேமே நகர்த்திட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து யோசிக்க தோணுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் புலம்பல் 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 அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுவும் கூட அமித் வேறு உட்காந்துட்டாரா, ஒரு பக்கம் திவ்யாவை போட்டு கிளிகிளின்னு வந்து கிழிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விக்ரமை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கமருதினை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் விட்டு வைக்காமல் மொத்த பேரையும் போட்டு முடிச்சு விட்றாங்க. குறிப்பாக கான வினோத்தெல்லாம் தெருக்கி விட்டுருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் சொன்னாங்க சாண்ட்ரா அவர்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுல முந்தா நேற்றுல அதுக்கு முன்னாடி இருந்தே திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் சுத்தமாக ஆக மாட்டேங்குது. ஸோ ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா அவர்கள் வந்து ஒரு மாதிரி வேலைகளை வந்து பார்த்து விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேவலமான கேமை நான் விளையாட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் அமித் கிட்ட சொல்கிறாங்க. அமித்தெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் நிற்கிறாங்க. ஆமாம் இல்லை, கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்டாங்க திவ்யாவை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறத நேற்றுக்கு வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி வேறு ஒரு கோணத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக திவ்யா வந்து நல்லா தான் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு என்ன அவசரம் சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன அவசரம்? எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் பெயினில் வந்து இருக்கேன், ப்ளீட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உடனே வந்து கிளம்பி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே என்ன அவ்வளோ அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதுனா அவ்வளோ பெரிய மேட்ரா? அவளுக்குன்னு ஒரு வரும்போது வந்து மட்டும் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சிட்ருக்கா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் வந்து ஜெயிலுக்கு போனோம்ல, அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு காரணமே அவள் தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து விழுந்துட்டு இருந்தது, இன்னொன்று கனிக்கு வந்து விழுந்திருந்தது. அவளும் போய் என்னுடைய பேரே வந்து சொல்லிட்டு வந்தா. ரீசன் என்ன அப்படின்னா, இல்லைக்கா நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா ஜெயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால், அவள் போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்கிறா, சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொல்கிறா, முன்னாடியே வந்து சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் 2 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வாங்கணுமா? அது வந்து ரொம்ப மோசமான முறையில் எங்களுக்கு வந்து நெகட்டிவாக வந்து முடிஞ்சா. அதே மாதிரி தான் இந்த தலைவலி மேட்ரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டா. விஜய் சேதுபதி அவர்களே வந்து சொல்கிறாப்புல, அவ்வளோ தூரம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களோட சேர்க்கை சரியில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, அவங்களுடைய கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, திவ்யா அவங்களுடைய கேமை கரெக்டாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, பார்த்து இருங்க அப்படின்னு வந்து சொன்னாப்புல. அப்போ எனக்கு புரியல, நான் மண்டையில் போட்டு யோசித்து பார்க்குறேன், என்னமே வந்து சிக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணும்போது தான் திவ்யா என்னடா இப்படி பண்ணி போட்டா, நம்ம தான் முட்டாள் மாதிரி இந்த கேமை பார்த்துட்ருக்கோமோ, அவெல்லாம் கரெக்டாக கிளியராக தான் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அமித் கேட்குறாரு, என்னங்க என்ன சொல்ல வரீங்க, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், கிச்சன் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? பனிஷ்மெண்ட் பணத்துக்கு அப்புறம் தான் வந்து ஜெயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்களா? அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு தலை வலிக்குது, எனக்கு தலையே வெட்டிக்கிற மாதிரி வந்து இருக்குது, எனக்கு டேப்லெட் போட்டே ஆகணும் அப்படிலாம் வந்து கத்திக்கிட்டு வந்து இருந்தது. எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் ஒரு மாதிரி வந்து திட்டிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போய் மெடிக்கல் ரூம் போச்சு, அதுக்கப்புறம் டேப்லெட் எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டை போடவே இல்லை. நான் வந்து ஜெயிலில் சொல்கிறேன், ஜெயிலுக்கு 4 மணிக்கு நாங்கள் வந்தோம். அப்போ கூட வந்து சொல்கிறேன், அவங்க வந்து அந்த டேப்லெட்டை போடவே இல்லை. ஸோ அதை ஒரு காயினாக வச்சு இவங்க வந்து ஒரு விளையாட்டை விளையாடிட்டு கடைசியாக அதில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒஸ்ட் பர்ஃபார்மராக நீ வந்து வராது அப்படின்ற மாதிரி நானும் சொல்லலை, அவளும் கேட்கல, அவளாகவே முடிவு பண்ணி தான் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவில் வந்து பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு உண்மையை நான் வந்து சொல்லி ஆகணும். அதாவது திவ்யா அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் ஒன்றா ஜெயிலுக்கு போகிறதுக்கான காரணங்கள் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்தது அப்படின்றத தாண்டி பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா இவங்க 3 பேரும் போட்ட பிளான் தான். எதுக்காக பிளான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி மற்றும் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்படுற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் 2 பேர் தான் ஜெயிலுக்கே போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தாங்க. பட் அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிக்கும் சாண்ட்ராவுக்கும் சுத்தமாக ஆகாது. ஸ்டில் இப்போ வரைக்குமே ஆகிறதுல அவங்க பெருசாக வந்து பேசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, பேசிக்கிறதே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து என்னென்னா, கனி கூட நான் வந்து போகவே கூடாது அப்படின்றதுல அவங்க உறுதியாக வந்திருந்தாங்க. ஸோ அப்போ கண்ணில் வந்து சைகை காட்டும்போது சாண்ட்ராவையும் திவ்யாவையும் நாமினேட் பண்ணுறாப்புல நம்மளுடைய பிரஜன் அவர்கள். ஸோ அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னா, சாண்ட்ராவும் திவ்யாவும் ஏன்னா அது டிசைடர் ஓட்டு, ஓகேங்களா? சாண்ட்ராவுக்கு அதிகமாக இருந்துச்சு ஓட்டு, திவ்யாவுக்கு வந்து வர்றது அப்படிங்கிறது வந்து டிசைடர் ஓட்டு. ஒன்று எய்தர்
கனி போகணும், இல்லை அப்படின்னா திவ்யா போகணும். அப்படிங்கிறபோது வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவுடைய பேரை சொன்னதுனால கனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓட்டு கீழே ஆகிட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இது பிளான் பண்ணது வந்து சாண்ட்ரா, ஓகேங்களா. வேணான்னு வெறுத்தது வந்து சாண்ட்ரா. ஆனால் இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் அவங்கள எதிர்பார்க்கல 2 பேரும் ஒன்றா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது அவங்க பண்ண பிளானு, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் அது வந்து விருப்பப்படவே இல்லை, அவ கூட வந்து நான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பொய்யை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இது ஏன்னு தெரியல. 2வது விக்ரமை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உடச்சி விட்டாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வியானா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதோ ஒரு குரூப்பில் போய் வந்து லாக் ஆகிடுச்சு. எப்பயுமே பாருங்கள், நீ தனியாக இருந்த அப்படின்னு சொன்னால் கண்ணிக்கினி எல்லாரையும் போட்டு உடச்சிட்டாங்க மக்களே. ஆனால் உண்மையாகவே நடக்கிறது வந்து அதுதான். வியானா அவர்கள் வந்து தனியாக இருக்கும் பொழுது தனிமையாக, அதாவது குறிப்பாக விக்ரம் கனி இவங்ககிட்டலாம் பேசாத போது கனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போயிடுவா, ஏன்னா அவள் தனியாக வந்து இருக்கா, தனியாக இருந்தால் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்றத கனி அவர்களும் விக்ரம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வியானா அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, டேய் என்ன நீங்கள் எல்லாரும் என்ன வந்து நாமினேட் பண்ணுறீங்க, எப்போ ஏன் நாமினேட் பண்ணீங்க, இன்னும் டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி விக்ரம் கிட்ட வந்து வியானா கேட்டதாக சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. இன்கேஸ் அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது மிகப்பெரிய அளவில் தப்பு, ஓகேங்களா. அதாவது அவங்க என்ன மீன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, குரூப்பிசம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது, குரூப் ஃபார்ம் பண்ணி தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து வியானா அப்படி ஒரு கேள்வியை வந்து அவங்ககிட்ட கேட்டாங்க. இப்போ என்ன அர்ஜென்ட்டு, அவங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் போட்டோம், அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு 5 பேர் 6 பேர் வந்து இருப்போம்ல, அப்புறம் நமக்குள்ளே நம்ம வந்து நாமினேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து யார் போகிறாங்களோ அதை ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே இவங்க டீல் பேசி இருக்கிறதாக சொல்லப்பட்டுட்டு இருக்காங்க. நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா ஓப்பனாக வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆனால் விக்ரம் அவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, கடைசியாக நம்மலாம் இருப்போம், நம்ம அடிச்சுப்போம் அப்படின்னு கனி அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, பிரஜன் எவிக்ட் ஆகி வெளியே போனதுக்கான காரணமும் வந்து சாண்ட்ரா என் கூட வந்து பேசாமலே இருந்துட்டார், திவ்யா கிட்டேயும் பெருசாக கனெக்டில் வந்து இல்லாமல் இருந்துட்டார். ஸோ அதனால் யாரெல்லாம் இங்கே தனியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கி வெளியே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனை வந்து எவிக்ட் ஆகி வெளியே போனார். இப்போ பாரு, வியானாவும் தனியாக தான் வந்துருந்தா, அதனால் அவங்களும் வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் தனிமையாக வந்து இருக்காங்களோ அவங்களெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறது தான் இவங்களோட வேலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அங்கே ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை, ஓகேங்களா. அதுக்கடுத்து வினோத்தையும் போட்டு பொழந்து எடுக்கிறாங்கப்பா. அவருக்கு என்ன தான் அர்ஜென்ட்டு, அந்த ஆளுக்கு வந்து இந்த கேமே எப்படி ப்ளே பண்ணணும்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவர். ஆட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு, இஷ்டத்துக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காப்புல, அந்த மாதிரி தான் வந்து இருக்காரு. என்ன அவருக்கு வந்து அர்ஜென்ட்டு, 2 நிமிஷம் நின்று பேசிட்டு போயிருந்தா என்ன அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. என்னுடைய பிரச்சனை என்னன்றது அவருக்கு வந்து தெரியுமா, இவ்வளோ தூரம் நான் வந்து சொல்கிறேன், அப்பயும் வந்து அந்த ஆள் அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயத்தை பற்றி போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள்லாம் என்ன, உண்மையாலுமே வந்து திவ்யா அவர்கள் வந்து சாண்ட்ரா வந்து கீழே தள்ளிவிடணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை உரசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்களும் வந்து சொல்லும் மக்களே. அதை கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.